திரு தமிழரசன், என்ன அமுதரசன், இது இந்த திரு முதலமைச்சருடைய பரிந்துரை அப்படிங்கிறத என்னவாக புரிந்து கொள்ள வேண்டும்? முதல்ல எது நாகரிகம், ஏன் இப்போ 2.5 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஒன்றும் பண்ணல, இப்போ திடீர்னு வந்து பண்ணிட்டாங்க, தேர்தல் நெருங்கிடுச்சா அப்படின்னு சொன்னா 7 முறை கோரிக்கை வச்சப்போ கேட்கல, இப்போ கேட்டிருக்காங்களே. அது வந்து இந்த சட்டமன்ற ட்ராக் ரெக்கார்டு, அதே போல தமிழ்நாடு அரசியலினுடைய அந்த தொடர் செய்திகளை வந்து புரிஞ்சுக்காம பேசுறதுனுடைய வெளிப்பாடாக தான் பார்க்கிறேன். காரணம் என்னன்னா, இதற்கு இப்போதான் வந்து நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திரு ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவினுடைய கொடியோ அந்த வழக்குகள் எல்லாம் முழுமையா நீதிபதிகள் இப்பதான் தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. இதற்கு முன்பாக வழக்குகள்லாம் நிலுவையில் இருந்தது. வழக்குகள் நிலுவையில் இருந்த சமயத்துல அவர் சபாநாயகர் அந்த முடிவு எடுக்கல. இதற்கு முன்பாக இந்த அவையில பேசினவங்க குறிப்பிட்டது போல இந்த துணைத் தலைவர், அப்படி எதிர்கட்சி துணைத் தலைவர், எதிர்கட்சி தலைவருக்கான அந்த விதிகள் தான் சட்டமன்ற அவை குறிப்புல அந்த விதிகள் இருக்குதே தவிர, இந்த துணைத் தலைவர் பொறுப்பு அப்படிங்கிறது வந்து மரபு ரீதியா விதிகள் கிடையாது. அதை தாண்டி திரு ராமசாமி மையப்பனுக்கு இன்னும் தெளிவா சொல்லிக்க விரும்புறேன். என்னன்னா, எது நாகரிகம், இப்ப திடீர்னு அரசியலுக்காக பண்றாரா அப்படின்னு சொன்னா, அதிமுக காரவங்களே மறுக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் மிக சிறந்த, ஆகச்சிறந்த ஜனநாயகவாதின்னு பலமுறை நிரூபிச்சிருக்கிறாரு. எப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய இன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் பொறுப்பேற்ற பிறகு அவருடைய இப்ப கிரீன்வேஸ்ல இருக்கக்கூடிய இல்லம் அவர் அதிலே கண்டினியூ பண்ணணும்னு விரும்பினாங்க. அப்போ தமிழ்நாடு அரசு அதற்கு அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே போல திரு எடப்பாடி பழனிசாமி மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய படம் பொறித்த அந்த ஸ்கூல் பேக் அதை மாற்றணும் அப்படின்னா 24 கோடி ரூபாய் செலவாகும் அப்படின்றதுனால தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அதை அனுமதிச்சாங்க. சட்டமன்றத்தினுடைய அந்த நுழைவாயில்ல எதிர்க்கட்சி தலைவர்களினுடைய படங்கள் அடங்கி அந்த விளம்பர இதை வச்சாங்க. ஆளுநர் மாளிகையில டீ பார்ட்டிக்கு போன அந்த தலைவர்கள் படங்கள்லாம் வைத்த பொழுது அதுல அவர்களுடைய இடம் இடம்பெற்றுச்சு. அதே போல சட்டமன்றத்துல தொடர்ந்து மிகப்பெரிய ஒரு கேள்வி இருந்துச்சு. திமுக ஆட்சிக்கு வந்துடுச்சு, முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய படம் இருக்க அனுமதிப்பாங்களா, அது ஏன்னா வந்து நீதிமன்றத்தால அவங்க தண்டிக்கப்பட்டிருக்காங்கன்னு விவாதிக்கப்பட்ட பொழுது அது அவங்க இது தமிழ்நாட்டுடைய என்ன இருந்தாலும் முதலமைச்சர், அதனால அவர்கள் படம் அப்படி தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் எல்லா இடங்கள்லையும் மிக சிறப்பாக எது உரிமையோ, தார்மீக உரிமையோ, எது நியாயமோ, எதிர்கட்சிகளை எந்த அளவிற்கு கண்ணியத்தோட கையாளணுமோ அந்த வகையில அவர் விட்டு கொடுத்ததே இல்லை. அப்படின்னா ஏற்கனவே அவைத்தலைவர் உதயகுமார் அவர்களை எதிர்கட்சி துணைத் தலைவர்னு ஏற்றுக்கொண்டு விட்டார், அங்கீகரித்து விட்டார். அப்போதே நீங்க வந்து அதுக்கான பரிந்துரை கொடுத்திருக்கலாமே, அப்ப கொடுக்கல, இப்போதுதான் வருது அந்த பரிந்துரைங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நீதிமன்ற வழக்குகள் இப்ப முழுமையாக இன்னாருதான் கட்சி, இவங்களுக்கு மட்டும்தான் இதெல்லாம் பயன்படுத்த முடியும்னு தெளிவான முடிவுகளை நீதிமன்றம் சொல்லிடுச்சு. அப்ப அரசியல் ரீதியா இப்ப தேர்தலுக்காக இவங்க வந்து எதிராக அதிமுக தான் இருக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புறாங்க அப்படின்னு பேசக்கூடிய நண்பர்களுக்கு என்ன சொல்றேன், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு தேதியில அதிமுக தான் எதிர்கட்சி. 2021 இருந்து தொடர்ந்து இந்த தேர்தல் முடிவுகள் வந்த நாள்ல இருந்து பாஜக தான் வந்து தக்கான்னு குதிச்சிட்டு இருந்தாங்க. என்னன்னு, நாங்க தான் எதிர்கட்சி, நாங்க தான் பெரிய கட்சி அப்படின்னு சொல்லி தொடர்ந்து விமர்சிச்சுட்டு இருந்தாங்க. அதிமுக கூட பல இடங்கள்ல அதை பத்தி அமைதியாக இருந்தாங்க. சட்டமன்றத்திலிருந்து வெளியில வந்து கூட தரம் தாழ்ந்த வார்த்தைகளால அதிமுக தலைவர்களை பார்த்து பாஜகவினர் விமர்சிச்ச கதையெல்லாம் பார்த்தோம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் தான் வந்து இவங்க என்ன சொன்னாங்க, நாங்க மிகப்பெரிய எதிர்கட்சின்னு சொல்லிட்டு இருந்த பாஜக நிக்க வைக்கிறதுக்கு ஆள் இல்லாம நீங்க போய் நில்லுங்க ஐயான்னு சொல்லிட்டு திரு எடப்பாடி பழனிசாமி வந்து சரண்டர் ஆன கதையை நம்ம பார்த்தோம். ஆக இன்று தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் களம் அப்படிங்கிறது திமுக அதிமுகவாக தான் இருந்துட்டு இருக்கு. இது திராவிட இயக்கத்திற்கு சொந்தமான மண்ணாக தான் இருந்துட்டு இருக்கு. 10 செய்திகள் வந்து சமூக வலைதளங்கள்ல வாட்ஸ்அப்ல பரப்ப விட்டுட்டு அதுல அதிகமா லைக்ஸ் விழுது, ரீட்வீட், ஷேர் ஆகுதுன்னு உடனே கட்சி வளர்ந்துருச்சுன்னு நினைக்கிறது அது வந்து உள்ளபடியே மிகுந்த மாயை. அதனால முதல்ல உங்களுடைய களத்துல எங்களுக்கு வந்து எதிரி அதிமுக தான் அப்படிங்கிறீங்க, கொள்கை எதிரி தான் பிஜேபி. அப்ப அது கல யதார்த்தமே அப்படிதான் இருந்துட்டு இருக்குது. பாஜக இன்னும் வேறுவிடாத கட்சியா இருந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். தனி கூட்டணி அமைக்கிறாங்க சார், அவங்க எத்தனை கூட்டணி வேண்டுமானாலும் அமைச்சுக்கிட்டோம். இது வரைக்கும் 3வது அணி அமைத்து கடை தேறியவர்கள் அவங்க சொல்லியே
இல்ல ஒரு அணி அமைக்கிறாங்க, எந்த அணி இரண்டாவது அணி அல்லது மூன்றாவது அணி முதல் அணி அவங்க சொல்லிட்டு இருக்கிறது அதுதான். இப்ப ஓபிஎஸ் அவர்கள் வந்து அவரை வந்து இதுக்கு முன்னாடி சொன்னவங்க மாதிரியே பாஜக இன்னும் வாய் திறக்கல. பாஜகவை பொறுத்த வரைக்கும் அதிமுகங்கிறதே வந்து ஒரு பீச் குதிரை மாதிரி தான் பாக்குறாங்க. லிமிட்டை தொட்டுட்டு மறுபடி வந்துரும். ஏன்னா அவர்கள் தலைவர்கள் மீண்டும் சொல்லிட்டார் சார். நேற்றுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு இல்லை அப்படிங்கிறாரு. அமித்ஷா அவர்களுடைய பேட்டிக்கு பிறகு உறுதிப்படுத்திட்டார். அதுக்குள்ள நம்ம இன்னும் டீப்பாவே கூட விவாதிக்கலாம். அவர் வந்து எந்த தலைவர்களையும் விமர்சிக்கல, கொள்கை ரீதியாவோ அரசியல் நிலைப்பாடு தொடர்பாக எந்த குற்றச்சாட்டும் இது வரைக்கும் தொடர்ந்து சந்தேகத்துக்குரியதா தான் இருக்கு. இது வந்து பிரித்து வச்சு அது வந்து அவங்க இந்த சதுரங்க வேட்டை அதை வந்து நம்ம வந்து பெருசா அதுல வந்து நம்பிட போறது கிடையாது. அதே போல அவங்களே வந்து இன்னும் சொல்லாதப்ப திரு ஓபிஎஸ் என்ன சொல்றாரு, அவரை பிரதமர் ஆக்குற வரைக்கும் நாங்க அந்த மாதிரிலாம் இருக்கிறோம். அதிமுக வந்து பாஜகவோட தான் இருக்குது, இபிஎஸ் அவர்கள் தான் வெளியில போயிட்டார் அப்படிங்கிற கருத்தெல்லாம் அவங்க. உங்களுக்கு சின்னம் யார்கிட்ட இருக்கு, கட்சி யார்கிட்ட இருக்கு, தேர்தல் ஆணையம் யாரை அங்கீகரிச்சிருக்காங்கிறதுல ஒரு அதுக்கு வந்து தக்க உதாரணமா நம்மளுக்கு மகாராஷ்டிராவே இருக்குது. உத்தவ் தாக்கரேவோட கட்சி இன்னைக்கு ஏக்நாத் ஷிண்டேவோட கையில இருக்குது. அதெல்லாம் நமக்கு தெரியும். அதனால அதெல்லாம் ஒரு பார்ட் இருந்தாலும் களத்தை பொறுத்த வரைக்கும் களத்தையும் நம்ம பேச போறோம். இது வந்து அரசியல் நாகரிகம் தான். இதுவரைக்கும் வழக்கு இருந்துச்சு, இப்ப கிளியர் கட் மெசேஜ் வந்ததுனால பரிந்துரைச்சிருக்காரு அப்படிங்கிறீங்க திரு பாபு முருகன். இந்த பரிந்துரை அப்படிங்கிறத எப்படி அதிமுக எப்படி பார்க்கறது, இந்த நகர்வுகளை பொதுவாக என்ன பார்க்குறீங்க? உங்கள் மீதான சில விமர்சனங்களும் முன் வச்சிருக்கிறார். எஸ், உலகம் தழுவி இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் நியூஸ் 18. அந்த நியூஸ் 18ல் ஒரு தலைமை ஆசிரியர் திரு கார்த்திகை செல்வன், அவங்களே எப்படி யோசிக்க வச்சிருக்கிறாங்க பற்றி அந்த நிகழ்வை வந்து என்ன சொல்கிறீங்க, அதில் வந்து பெருந்தன்மை ஏதோ சொல்கிறீங்க இல்லையா, அரசியல் நாகரிகம்ன்றீங்களா, அந்த மாதிரி ஒரு யோசிக்க வச்சிருக்கிறாங்க பாருங்கள். அதுதான் திராவிட மாடல். எப்படி சொல்கிறேன்னா, சட்டமன்றத்தை பொறுத்தவரையில் சபாநாயகர் தான் ராஜா. ஓகே, அவர் தான் முடிவெடுக்கணும். ஆமாம், அவர் தான் முடிவெடுக்கணும். சட்டமன்ற விதிகள் அதுதான் சொல்லுது. மரபுன்னு ஒன்று இருக்குது, அந்த மரபையும் காப்பாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் சபாநாயகருக்கு தான் இருக்குது. அவர் தான் அதை காப்பாற்றணும். அவர் நேற்று அந்த மரபு தூக்கி எப்படி போட்டு புதைச்சாருன்றது நேற்று நம்ம எல்லாரும் பார்த்தோம். அதை தாண்டி எதை சொல்கிறீங்க, நேற்று வந்து பிரிவு 176 சப்கிளாஸ் 2 என்ன சொல்லுதுன்னா, சட்டமன்ற விதி மாண்புமிகு ஆளுநருடைய உரை தமிழ்த்தாய் வாழ்த்துடன் தொடங்கி ஆளுநர் உரையை நடத்தி நாட்டுப்பண்ணோடு முடிக்கணும். இதுதான் 176 சப்கிளாஸ் 2. வேற எதுவுமே நீங்க பேசக்கூடாது. சரி, ஆனா வழக்கமா என்ன பண்ணுவாங்க, நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது சரி 176 சப்கிளாஸ் 2. ஆமா, சப்கிளாஸ் 2. ஆமா, நான் எம்எல்ஏவா இருக்கும்போது சரி, அதுக்கப்புறமா இருந்த 5 ஆண்டுகள் வந்து ஆளுநர் உரைன்னு வந்தாவே இதான் அஜெண்டாவே. அந்த அன்னைக்கு நடக்க வேண்டிய பொசிஷனே தான். ஆனா திமுக என்ன பண்ண எடுத்தோடனே ஏதாவது ஒரு இஷ்யூ ரைஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, வெளிநடப்பு செஞ்சிருவாங்க. அது உடனே வெளியில் போய் பேட்டியும் கொடுத்துருவாங்க. அதை படிக்கவே ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க. ஆளுநர் உரை எதுவுமே சரியில்லைன்னு சொல்லிடுவாங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு விதியை முழுவதுமாக முதன்மையாக கடைபிடிக்க வேண்டியவர் சபாநாயகர். ஆனா அவர் அதை மீறி என்ன பண்றாரு, படிச்சு முடிச்சுட்டு முடிச்ச உடனே வணக்கம் சொன்னதுக்கு அப்புறம் நாட்டுப்பண் இசைக்கப்படும் சொல்லி முடிக்கணும் அவர், அவ்வளவுதான். ஆனா 50,000 கோடி நீங்க வாங்கி கொடுத்துருங்க, சாவர்காரு அப்புறம் இன்னொரு பேர் ஏதோ சொன்னார், அதெல்லாம் வந்து நீங்க வந்து இவர் தான் அப்படி இருக்கிறன்ற மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகளை, தேவையில்லாத வார்த்தைகளை, தேவையில்லாத ஸ்டேட்மெண்ட் அங்க சொல்றாரு. அதுல மரபை மீறியதாக. ஓகே, அதுல அவைத்தலைவர் மீது ஒரு விமர்சனத்தை வைக்கிறீங்க. இப்போ ஆளுநர் எப்படி நடந்து கொண்டார்? ஆளுநருடைய அவையில் அவர் இப்போ வெளியேறினாரு, படிக்கல, அல்லது அவர் வந்து தேசிய கீதம் 2ஆ படிக்கணும்ன்றாரு, அதுலலாம் உங்க பார்வை என்ன? சூப்பரான கேள்வி. ஆளுநர் வந்து தான் பெரிய அண்ணன் அப்படின்னு அவரு நினைச்சுக்கிறாரு. ஆனா இல்ல, எந்த விதமான அடிப்படை அறிவே இல்லாத ஒரு ஆளுநரை நான் பெற்று அவ்வளவு கடுமையான வார்த்தை நிச்சயமா சொல்லுவேன். ஏன்னா இல்ல நான் தெரிஞ்சுதான் சொல்றேன். இல்ல, நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நான் தெரிந்துதான் சொல்கிறேன். ஏன் காரணம்னா, இந்த விதி கரெக்டா இதான் சொல்லுது. அதை தாண்டி தமிழகத்தை பொறுத்தவரையில எந்த அரசு நிகழ்வாக இருந்தாலும், எந்த அரசு விழாக்களாக இருந்தாலும் தொடங்குவது தமிழ்த்தாய் வாழ்த்து, அடுத்த நிகழ்ச்சி, இறுதியாக நாட்டுப்பண். இதுதான் நம்மளுடைய ப்ரொசீஜர், நம்மளுடைய மரபு தான். அதை மாத்தக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தது? நீங்க அதுக்கு உண்டான நீங்க கேள்வியே கேட்க முடியாது. நீங்க அது உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது. நீங்க அந்த கேள்வி கேட்டே தப்பு. ஆரம்பமும் நாட்டுப்பண்ணு, இறுதியும் நாட்டுப்பண்ணு எப்படி இசைக்க முடியும்? சரியா? நீங்க ஆளுநரா வரீங்க, இன்னைக்கு நீங்க 2 முறை சொல்றீங்க, அடுத்து ஒரு ஆளுநர் வருவாரு, முதல்ல நாட்டுப்பண், நடுவில் நிகழ்ச்சி நடந்து இருக்கும்போது திருப்பி நடுவில் ஒரு நாட்டுப்பண், திருப்பி முடிக்கும் போது ஒரு நாட்டுப்பண்ணு சொல்லுங்க. முடியுமா? பாபு அவர்கள் ரொம்ப தெளிவா இந்த விஷயத்துல ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றாரு. ஆனா எதிர்க்கட்சி தலைவர்கிட்ட கேட்கும்போது இது வந்து ஆட்சிக்கும் ஆளுநருக்கும் இடையிலான பிரச்சனை, நீங்க அவங்கள்ட்ட தான் கேட்கணும்னு சொல்றாரு. தள்ளி நிக்கிற மாதிரி இருக்கு அந்த பிரச்சனை. அதுதான் சொல்றேன் நானு. இது வந்து தெரிஞ்சு ஆளுநர் இந்த மாதிரி ஒரு நோட் வைக்கிறாரு.
இது ஃபர்ஸ்ட் இது பண்ணுங்க, திருப்பி லாஸ்ட்லயும் நான் நாட்டு பண்ண வைக்கணும்னு சொல்லி தெரிஞ்ச ஒரு நோட் வைக்கிறாரு. இவங்க என்ன பண்றாங்க, ஏற்கனவே இவங்க கொடுத்த நோட்டை இவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டு நீங்க கொடுத்து நாங்க கொடுத்துரும் பத்தி ஆளுநர் உரை கொடுத்துருவோம், நீங்க அப்ரூவ் பண்ணிடுறீங்க, அதான் நீங்க வாசிக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. இரண்டு பேருக்கும், ஆளுகின்ற அரசுக்கும் ஆளுநருக்கும் இருக்கிற அரசியல் சண்டை ஒரு குழாயடி சண்டையாக. அது அப்படி பார்க்க முடியாது. இல்ல மாநில உரிமைன்னு நீங்க பார்க்கணும்ல, சட்டப்பேரவையினுடைய மரபு, சட்டப்பேரவையினுடைய விதி அப்படிதானே பாப்பீங்க நீங்க. இந்த அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் நீங்க ஒத்துக்கிறீங்களா? எஸ், நான் அதான் சொல்றேன். நான் ஆளுநர் செய்ததும் தவறு, சபாநாயகர் செய்ததும் தவறு, சட்டமன்ற ஈக்குவலேட் பண்றேன். அதுதான் சொல்றேன் நான். தமிழ் தாய் வாழ்த்து தான் இங்க பிரதானம். அதுக்கு நீங்க எந்த காரணத்தை கொண்டு எடுத்ததற்கான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதை அனுமதிக்காது. ரெண்டு பேரும் குறிக்கிறோம், ரெண்டு பேருடைய கருத்தை கேட்கலாம். நான் வரேன். இல்ல நான் முடிச்சிடுறேன். ஓகே. சோ இதுல நாகரிகன்றீங்க மத்திய நாகரிகங்கள்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஏன் இல்லைன்னா 7 முறை எழுத்துப்பூர்வமாக சபாநாயகர் இடத்துல நாங்கள் கொடுத்திருக்கிறோம். ஆனால் இதுவரையில சபாநாயகர் அதுக்கு உண்டான எந்த விதமான முயற்சியும் எடுக்கவில்லை. சட்டத்தில் இடம் இல்லை. வழக்குகள்லாம் இருந்துச்சு, இப்பதான் தெளிவான ஒரு முடிவு வந்திருக்கு, அதனால பரிந்துரை செய்கிறார். சூப்பர் கேள்வி. வழக்குல எங்கேயாவது உங்களுக்கு இடைக்கால தடை உத்தரவு எதனா கொடுத்திருக்காங்களா? இடத்தை மாத்தி உட்கார வைக்க கூடாது, அதுக்கு ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை என்று ஏதாவது இடைக்கால உத்தரவு எங்களுக்கு பிரிக்கப்பட்டிருக்கிறதா? சார், வழக்கு எங்களுக்கும் எங்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களுக்கு உண்டான வழக்கு. சரி, ஆச்சா, அதுக்கும் சட்டமன்றத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. அதனால் அதை நீங்கள் காரணம் காட்டக்கூடாது. அப்படியே நீங்க வழக்கு காட்டுறீங்கன்னா கூட இன்னொரு வழக்கு சுப்ரீம் கோர்ட்ல பெண்டிங் தான் இருக்குது. அப்ப இப்ப திடீர்னு நீங்க இந்த வழக்கு எல்லாம் முடிஞ்சிச்சாப்ப. அதனால நாங்க என்ன சொல்றோம்னா, இப்போ சரி, அப்ப ஏன் இப்ப ஆதரிக்கிற ஒரு இடம் வராரு, அவர் பரிந்துரைக்கிறார், முதலமைச்சர் பரிந்துரைக்கிறார். அப்ப அதை என்னவா நீங்க அதுதான் சொல்ல வரேன் நான். இப்போ அண்ணன் விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற போது பண்டுட்டியார் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யறாரு, துணைத் தலைவராக போயிடுறாரு. அதுக்கு பிறகு அழகாபுரம் மோகன் ராய் துணைத் தலைவராக நியமிக்கப்படுகிறார். அன்றைக்கு இருந்த சபாநாயகர் அதை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பக்கத்துல ஒரு இருக்கையை போடுறாங்க. சோ இப்போ இது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது அதுக்கு உண்டான நிகழ்வுகளுக்கு உங்களுக்கு எடுத்துக்காட்டு சொல்றேன். அப்படி வருகிற போது இவர் முன்னாள் முதலமைச்சர் என்கிற வருகிற போதும் ஏதாவது ஒரு கட்சியினுடைய அந்த சட்டமன்ற அவைத் தலைவராக இருக்கிற போதும் முதல் வரிசையில் கொடுக்கணும்ன்றது மரபு, ரூல் கிடையாது. ஓகே. சோ அப்ப முன்னாடி கொடுக்கணும். நீங்க அவர் கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா பக்கத்துல ஒரு சீட்டை நீங்க கொடுத்துருங்க. துணைத் தலைவர் இருக்கையே மரபு தானே, ரூல் கிடையாது. அத நானே சொல்லிடுறேன், உங்களுக்கு ரூல் இல்ல. இந்த மரபு பிரகாரம் தான் கட்சியினுடைய தலைவர்களுக்கு முதல் வரிசையை கொடுக்கணும்னு சொல்றது, முன்னாள் முதல்வர் கொடுக்கணும்னு சொல்றது. இது நீங்க கொடுத்துறீங்க. அப்படி இருக்கிற மரபுன்னு வரும்போது அந்த மரபு என்னவாக இருக்கணும்ங்கிறது அவைத் தலைவர் தானே முடிவு பண்ணுவாரு. இல்ல, அதுதான் சொல்றேன் நான். நம்ம மரபு தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இந்த மரபை நீங்கள் குழி தோண்டி புதைத்து விட்டீர்கள் அப்படின்னு நான் எதுக்கு சொல்றேன்னா, சபாநாயகர் தான் ராஜா, நான் சொன்னேன் இல்லையா? அப்ப சபாநாயகர் எடுக்கிற முடிவுல முதலமைச்சர் கூட தலையிட முடியாது, அவையினுடைய நடவடிக்கை தலையிட முடியாது. அவையினுடைய நடவடிக்கைகள் சபை விதிகளுக்கு மாறாக, சபை மரபுகளுக்கு மாறாக நடக்கிற போது அப்ப யார் உள்ள இன்டர்ஃபியர் பண்ணுவாங்கன்னா அவை முன்னவர் தான் இன்டர்ஃபியர் பண்ணுவார். சோ அப்போ அவை முன்னவர் இவங்க ஏற்கனவே இந்த கோரிக்கை வச்சிருக்காங்க, அதை நீங்க பரிசீலனை செய்யணும்னு சொல்லி அவை முன்னவர் சொல்வதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது, சட்டத்தில் இடம் இருக்குது. ஆனா முதலமைச்சர் இதுல சொல்ல முடியாது. ஏன் முதலமைச்சர் இதுல சொல்றாருன்னா அவங்களுக்கு மரபு தெரியலன்னு சொல்லி சொல்றேன். எப்படி மரபு தெரியலன்னு சொல்லி சொன்னா, பெருந்தன்மைன்னு ஏன் அதை பார்க்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்கிறாரு. அவர் அரசியல் நாகரிகத்தின் அடிப்படையில் அந்த அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்றாரு, அல்லது தன்னுடைய கருத்தாக அதை முன்வைக்கிறார். இல்ல, அதுதான் அவையினுடைய உறுப்பினராக, அந்த அவையினுடைய ஒருத்தரா வந்து அதை ஒரு மூத்த உறுப்பினராக முதலமைச்சராக சொல்ற ஒரு ரைட்ஸ் இருக்குதானே, அதை ஒரு பரிசீலிக்கணுங்கிறது தான். இல்ல, அது யார் வேணா சொல்ல முடியல. அதை எப்படி தெரியாதுன்னு சொல்லி சொன்னா, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பாராளுமன்றத்தில் நீங்க ஒரு கேள்வி வைக்கிறாரு, ஒரு சப் கொஸ்டின் போடுறாரு. உங்களுக்கு நினைவூட்டலுக்கு சொல்றேன், சஸ்பெண்ட் செய்யப்படுவாங்க உறுப்பினர்கள். இடைக்கால நீக்கம், தற்காலிக நீக்கம் நடக்கும்போது முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்களே அவர்களுடைய நீக்கத்தை நம்ம வந்து வித்ரா பண்ணலான்ற பரிந்துரையை அவைத்தலைவருக்கு கொடுத்திருக்கிறாங்க. அதே போல கலைஞர் கொடுத்திருக்கார். கடந்த காலங்களில் முதலமைச்சர்கள் இதெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. அதையும் உங்க கவனத்துக்கு கொண்டு வர. அது வந்து நிகழ்ச்சி நடக்குது. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு 10 நாள்ல சஸ்பெண்ட் பண்றாங்க. மறுநாள் என்ன பண்ணுவாங்க, அனைத்து கட்சி தலைவர்களும் முதலமைச்சர்கிட்ட கோரிக்கை வைப்பாங்க, ஓபன்லாம் பேசுவாங்க. அப்ப உடனே சொல்லுவாங்க, நான் என்ன சொல்றேன்னா 7 முறை நாங்கள் எழுத்துப்பூர்வமாக கடிதம் கொடுத்திருக்கிறோம், அதை அவையிலும் நாங்கள் நினைவூட்டி இருக்கிறோம், வெளியில் பத்திரிகையாளர் சந்திப்பிலும் சொல்லி இருக்கிறோம். இத்தனை முறை 7வது முறைக்கும் பிறகும் அவர் பரிந்துரைக்காமலும் இருக்கலாம், சபாநாயகர் முடிவெடுக்கலனாலும் உங்களால எதுவும் செய்ய முடியாது. ஆனால் இப்ப வந்து இதுல ஒரு ஒரு ஃபைனலாலிட்டி வந்திருக்கு அப்படின்னு நம்புறதுனால செய்யறோங்கிறார் அவரு. அதை தாண்டி நான் என்ன கேட்கிறேன், நீங்க அவைத்தலைவர் பத்தி ஒரு விஷயம் சொல்றீங்க. நேற்றுக்கு முதல் முறையா, நீங்க பல முதல் முறை விஷயங்களை சொன்னதுனால சொல்றேன், முதல் முறையா ஆளுநர் தன்னுடைய உரையை படிக்காமல் வெளிநடப்பு வெளியேறுகிறார். சட்டமன்ற வரலாற்றிலே முதல் முறை. அதுக்கு என்ன விதமான எதிர்வினை வரணுங்கிறது இருக்குல்ல, அது வரலையே. அதுதான் நான் சொல்றேன். அதான் எப்படின்னா, அவரோட அறிக்கை, ஆளுநர் அறிக்கையை ஒட்டி நான் சொல்றேன். அவர் என்ன சொல்றாரு, நான் நீங்க எல்லாம் முடிச்சீங்க, நீங்க என்னோட டிரான்ஸ்லேஷன் நீங்க படிக்கிறீங்க, நான் வெயிட் பண்ணேன், முடிச்ச உடனே ஆஸ் பர் தி ஷெட்யூல் இதெல்லாம் கடைசியா வினை எதிர்வினை வினை என்னங்கிறது நான் அதுதான் உங்களுக்கு விளக்குறதுக்காக நான் சொல்ல வரேன். நான் இப்படி நீங்க சொல்றீங்க நாட்டுப்பண்ணி இசைக்கணும்னு சொல்லி நான் ஏஞ்சேன். அதுக்கப்புறம் நீங்க இந்த மாதிரி பேசும்போது என்னுடைய உதவியாளர் ரெண்டவன் சொல்றாரு, நான் வெளியேறேன். அவர் சிறுபள்ளித்தனமா பண்ணதாவே இருக்கட்டுமே, அவர் வெளியேறதாவே இருக்கட்டுமே, ஒரு ஆளுநர் அவையிலிருந்து வெளியேறுகிற போது ரூல் என்ன சொல்லுது,
அப்ப நீங்க அவர் சென்ட் ஆஃப் பண்ணுமா இல்லையா? அப்ப அவரு சிறுபிள்ளைத்தனமா நீங்க பண்ணும்போது நீங்களும் அதே வேலையை தான் நீங்களும் பண்றீங்க. இப்ப ரெண்டையும் நீங்க வந்து இதுக்கு அது அப்படின்னு சமதளத்துல வைக்கிறது, சமதளத்திலே வைக்கல. இஷ்யூவை பார்க்காம தனிப்பட்ட திமுக தங்களுடைய நம்மோட வந்து பொலிட்டிக்கல் ஆப்போனன்ட் அப்படிங்கறதா ஐயோ, நீங்க திராவிடர் மாதிரி யோசிக்காதீங்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்த ரெண்டுத்துக்குமே உள்ளர்த்தம் இருக்குதுன்னு சொல்றேன் நான். இவங்களுக்குள்ள இந்த அரசியல் பகை இது போல இவர்கள் இதை செய்வதும் அவர்கள் அதை செய்வதும் கேள்விகளை வந்து இப்ப நான் ராமசாமிக்கு வச்சேன்னா அவரு ஒரு கலர் சொல்லலாம், சிவப்பிரியனுக்கு அவரு என்ன சொல்ல மாட்டார் பத்திரிகையாளர், அமுதரசன் எனக்கு ஒரு கலர் சொல்லலாம், எல்லாருமே ஒவ்வொருத்தருக்கு ஒரு கலர் அடிக்கலாம். அது விஷயம் இல்ல. எனக்கு எல்லாரும் எல்லா கலரும் அடிச்சிட்டீங்க, அதனால எனக்கு வண்ணமே இல்லை. இப்ப வந்து அதெல்லாம் கடந்த ஆளு. அதனால நீங்க விவாதத்துக்குள்ள வரலாம். சிவப்பிரியன் அதாவது அதனால நாங்க 7 முறை கொடுத்தோம், நீங்க செய்யல, அதனால நீங்க சும்மாவே இருங்க, அவர் முடிவு பண்ணிக்கிட்டோம், நீங்க இப்ப தேவையில்லாம நீங்க உள்ள வராதீங்கன்னு சொல்லி சொல்றேன். அதுக்கு எதுக்கு ஒரு எடுத்துக்காட்டுனா, 10 நாளைக்கு முன்னாடி பாராளுமன்றத்துல அது ஒரே ஒரு நிமிஷம், 10 நாளைக்கு முன்னாடி பாராளுமன்றத்துல ஒரு சப்கொஸ்டின் போடுறாரு. அதுக்கு மத்திய அமைச்சர் இணை அமைச்சர் வந்து ஒரு பதில் சொல்றாரு. அப்போ 27 வருஷம் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. கேபினெட் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஒரு ஜாயிண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. யார் என்ன மதிச்சிரு சொன்னாலும் இன்னொரு மந்திரி வந்து பதில் சொல்லக்கூடிய இது. இப்ப நீங்க சட்டமன்றத்தில் அதான பண்றீங்க. ஏதோ ஒரு மந்திரி கேள்வி கேட்டா ஏதோ ஒரு மந்திரி எந்திரிக்கிறீங்களா? அப்ப அப்படி சொல்லும்போது அப்ப அவங்களுடைய உள்ளர்த்தம் என்ன? இதுதான் பாரதிய ஜனதாவுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இருக்கிற ஒரு பகைமை உணர்ச்சி. அங்கேயும் வெளிப்படுது, இங்கேயும் வெளிப்படுது. அது எடுத்துக்காட்டு தான் இது. ரைட். தமிழரசு நீங்க குறிப்பிடுறது, அதாவது சபாநாயகர் வந்து மாண்புகள்லாம் கொண்டுட்டாரு, அவர்களை வந்து மீறிட்டாரு அப்படின்னு பாவம் வரலாறு தெரியாதவங்கள்ட்ட நம்ம சொல்லி தெரிய வைக்கிறதுல ஒன்றும் தவறு கிடையாது. அதாவது மரபுகளை விதிகளை ஃபாலோ பண்ணாம அதை உடைத்தெறிந்தவர் ஆளுநர். இப்போ அவரை பார்த்து நீங்க பயந்து இரு தொடைகள் நடுங்கி பம்மிய காட்சிகள்லாம் நம்ம பார்த்தோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ அதை வாசிக்கிறத அந்த ஆண்மையுள்ள அரசாக மாநில சுயாட்சி இவங்க பார்க்கறது பார்த்தீங்களா? திமுகவுக்கும் ஆளுநருக்கும் இது என்ன குடிமுடி சண்டையா? மாநில உரிமைகளை கொண்டு போய் வித்து தின்னுட்டு வந்தது அண்ணா திமுகங்கிறது நமக்கு தெரியும். அப்ப அதை பாதுகாக்கக்கூடிய இடத்துல திமுக இருந்துட்டு இருக்குது. அதன் நீ தமிழ்நாட்டினுடைய உரிமையை மறுக்கும் பொழுது, சட்டத்தால தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவை நீ கேள்விக்குள்ளாக்கும் பொழுது, அண்ணா திமுகவும் யாரு? அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரு? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. திமுக இருக்கிறவங்க யாரு? அனைத்து பேரும் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அவர்களை நீ கொச்சைப்படுத்துற மாதிரி நீங்க வந்து வாசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கிற மரபுகளை உடைத்தறி இன்னும் ஆளுநர் உள்ளார வரும் பொழுது அவரை ரிசீவ் பண்றதே ஜனகன மனக போட்டு தேசிய கீதம் பாட்டு தான் ரிசீவ் பண்றாங்க. அதன் பிறகு உள்ளார கூட்டு வராங்க. அதன் பிறகு தமிழ் தாய் வாழ்த்து பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த விதிகள்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ இது நாகரிகம் பத்தி சொன்ன முறைப்படி வழி அனுப்பல, முறைப்படி அவர் எந்த விஷயத்துமே நடந்துக்கல. அதாவது முறைப்படி பேசி கொடுத்த உரையை படிச்சிருந்து அதன் பிறகு போனாருன்னா அதுக்கு முறைப்படி செய்யப்படும். அவர் பாதியில எழுந்திருச்சு ஓடுனாருன்னா அதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. கூட எழுந்திருச்சு ஓடுறதுக்கு தயாராக இருந்த முதல் வரிசையில் இருந்த தலைவர்களையும் பார்த்தோம். இன்னொன்னு வந்து சொன்னாங்க, இது வந்து நாகரிகம் நாங்க ஏத்துக்க மாட்டோம், இது திராவிட மாடல்ல இதை நீங்க சேர்த்துக்காங்க அப்படின்னு சொல்லி. அது வந்து உண்ட வித்துக்கே ரெண்டகம் பண்ணவங்களுக்கு அப்படிதான் தெரியும். காரணம் என்னன்னா, சசிகலா கிட்ட இருந்து கட்சி இன்னைக்கு என்ன மாதிரி கபலீகரம் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால அவர்களுக்கு வந்து மொத்தமா அவர் பின்னாடி இருக்கு சார். அப்படி மொத்தமா சொல்ல முடியாது. நம்ம மொத்தமா சொல்ல இன்னைக்கு நெல்லிக்காய் பூத்த மாதிரி மக்கள் வாக்கு என்னங்கிறது தேர்தல் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். கட்சி மட்டும் வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க? தேர்ந்தெடுக்கிறாங்களா தொண்டர்கள் யார் பக்கம்? அது விவாதம் ஒரு பக்கம் போனாலும், கட்சி தான் அது ஒரு பக்கம் போனாலும், அதாவது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரினுடைய இந்த ஜனநாயக தன்மையை கூடிய அளவிற்கான தன்மை இன்னைக்கு எதிர்கட்சியில் இல்ல. அவங்க ஏற்கனவே பயந்து போயிருக்கிறாங்க. குறைந்தபட்சம் ஆளுநர் எல்லாம் பார்த்து பயந்து போயிருக்கிறாங்க. அதனால இதெல்லாம் உணர்ந்து கொள்ள உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய கிடையாது. சிவபிரியன் நீங்க சொல்லணும். ராமசாமி வர கருப்பு கொடி காட்டணும், வெள்ள கொடை பிடிச்சவங்க. அதிமுக ஆட்சியில இருக்கும் பொழுது அன்னைக்கு இருந்து ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் போயிட்டு கேவலப்படுத்தினார். அன்னைக்கு இருந்து அதிமுகவை அன்னைக்கு மாநில உரிமையை பாக்குறதுக்கு திமுக வந்து சண்டை போடல. அன்னைக்கு ஆளுநருக்கு எதிராக கருப்பு கொடி காட்டுச்சு. அன்னைக்கும் பயந்து ஒழுங்கிட்டு இருந்தது அதிமுக தான். ஷூ கூட வெள்ள ஷூ தான். அது சொல்லிடுறேன். ஆமா ஆமா, கீழே டேபிள் கீழே இருந்தவங்களுக்கு என்ன